ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எளிமையான முறையில் எப்படி வரலட்சுமி பூஜை வழிபடணும்னு தான் சொல்ல போகிறேன். பாருங்கள். என்னோடய சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். மகாலட்சுமி ஃபோட்டோ இருந்தால் போதும். ஃபோட்டோவரோட தான் புதுசாக ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து எளிமையாக பண்ணலாம். நம்ம எப்போவும் மகாலட்சுமி பூஜை பண்ணுற மாதிரி தான் இதையும் பண்ணணும். ரொம்பவே எளிமையான வழிபாடு தான். நம்ம மகாலட்சுமி ஃபோட்டோவை எடுத்து முந்தின நாளே வீடெல்லாம் வந்து நல்லா சுத்தப்படுத்தி வச்சிடணும். சாமியே நம்ம வீட்டில் வந்து இருக்காங்கங்கும்போது எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு நல்லா நீட்டாக வச்சுக்கோங்க. நீட்டாக இருக்கிற வீட்டில், சுத்தமாக இருக்கிற வீட்டில் தான் வந்து மகாலட்சுமி வந்து குடியிருப்பாங்க. அப்போ நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருங்க. வெள்ளிக்கிழமை நல்லா மகாலட்சுமி ஃபோட்டோவை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு பொட்டு வச்சுட்டு அதை எடுத்து ஒரு மணை மேலே வச்சுருங்க. மணை மேலே மகாலட்சுமி ஃபோட்டோ எடுத்து வச்சு நல்ல வாசனை உள்ள பூ வைங்க. மல்லிப்பூ போடுங்க. தாமரைப்பூ கிடச்சா ரொம்பவே விசேஷம். மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சது. இல்லையா மல்லிகைப்பூ, அரளிப்பூன்னு உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ வாசனையாக இருந்தால் ரொம்ப நல்லது. எல்லா பூவையும் வச்சு அம்மனை நல்லா அலங்காரம் பண்ணுங்கள். அலங்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டு வாசலில் வச்சு அம்மனை உள்ளே அழைச்சிட்டு வர்ற மாதிரி ஃபோட்டோவை எடுத்து அந்த மனையோடு வச்சு அழைச்சிட்டு வந்தாலும் வரலாம். இல்லை நீங்கள் எப்போவும் பூஜை ரூம்லையே வச்சு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். வெளியே வச்சு அழைக்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு ஒரு மனையை வந்து வீட்டில் வலது பக்கமாக போட்டுக்கோங்க. நம்ம வாசல் பக்கமாக அதில் வந்து அம்மனை வந்து வச்சுட்டு ஃபோட்டோவை எடுத்து அதில் வச்சுட்டு அதுக்கு மஞ்சளில் ஒரு பிள்ளையார் பிடிச்சி ஒரு வெத்தலை வச்சு அதை வச்சுக்கோங்க. பிள்ளையாரை வேண்டிட்டு தான் எந்த பூஜைனாலும் பண்ணணும். அவருக்கு ஒரு அருகம்புல் சாத்தி அவருக்கு ஒரு மந்திரம் சொல்லிடுங்க. அப்புறம் மகாலட்சுமி ஃபோட்டோவையும் வச்சுட்டு இதுக்கு வந்து இப்போது அங்கேயே ஒரு பிரசாதம் வைக்கணும். வெத்தலை பாக்கு பழம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அம்மனுக்கு வந்து நல்லா ஆரத்தி காட்டுங்க, கற்பூரம் காட்டுங்க. எல்லாம் காட்டிட்டு உள்ளே அழைச்சிட்டு வாங்க. அழைச்சிட்டு வரும்போதே நல்ல பாட்டு பாடுங்க. வரலட்சுமி பாடல்கள் பாடுங்க. உங்களுக்கு தெரியலன்னா டிவியில் கூட போட்டு விடுங்க. வரலட்சுமி வர்ற மாதிரி பாட்டு போடுங்க. கனகதாரா சோஸ்திரம் போடுங்க. ஏதோ ஒன்று நல்லா மகாலட்சுமிக்கு பிடிச்சதாக வந்து போட்டு விட்டுட்டு அம்மனை அழைச்சிக்கொண்டு நம்ம எங்கே வைக்க போகிறோமோ அந்த இடத்துல ஒரு மனையில் எடுத்துகிட்டு வந்துருப்போம். அதை அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜைகளை ஆரம்பிக்கலாம். இதோட டைமிங்லாம் போன வீடியோவில் கொடுத்துருக்கேன், வேணால் செக் பண்ணிக்கோங்க. இந்த பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சாமிக்கு இனி நெய்வேத்தியம் பண்ணணும். இங்கே காலையில் பூஜை பண்ணுறதா இருந்தாலும் சரி தான், ஈவினிங் 6 மணிக்கு மேலே பண்ணுறதா இருந்தாலும் சரி தான், அம்மனுக்கு ஒரு நெய்வேத்தியம் பண்ணி வைக்கணும். நெய் விளக்கு ஏற்றணும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா மகாலட்சுமிக்கு நெய் ரொம்ப பிடிச்சது. மகாலட்சுமிக்கு நெய் விளக்கு ஏற்றி நல்லா ஸ்தோத்திரம் படிங்க. அப்புறமா 108 போற்றிகள் சொல்லுங்கள். குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள். மலர்களால் அர்ச்சனை பண்ணுங்கள். அர்ச்சதையால் அர்ச்சனை பண்ணுங்கள். என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா அர்ச்சதையும். கனகதாரா சோஸ்திரம் படிங்க. லலிதா சரஸ்வரநாமம் தெரிஞ்சிச்சுன்னா அதை சொல்லுங்கள். அப்படி மனசார மகாலட்சுமியை வேண்டுங்க. நம்ம இப்போது ஒரு 5 பேருக்கு தாம்பூலம் கொடுக்குறோம், 3 பேர்த்துக்கு கொடுக்குறோம், 7 பேர்த்துக்கு கொடுக்குறோன்னா அந்த தாம்பூலத்துக்கு தேவையான எல்லா பொருட்களும் வந்து இதில் வந்து நீங்கள் முன்னாடி சுவாமி முன்னாடி எடுத்து வச்சிடணும். பூ, பழம், தேங்காய், வெத்தலை பாக்கு அப்படின்னு நம்ம என்ன வச்சுருக்கோமோ இதை வச்சிடணும். இதில் நம்ம மகாலட்சுமிக்கும் வந்து ஒரு தனியாக ஒரு தாம்பூலம் வைக்கணும். அதில் வந்து நம்ம ப்ளவுஸ் பிட்டு, வெத்தலை பாக்கு, பழம், பூன்னு என்னெல்லாம் சொன்னனோ அதுக்கும் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த திங்ஸையும் வந்து சாமிக்குன்னு ஒன்று தனியாக வச்சிடணும். அப்புறம் வர்ற சுமங்கலிக்கு கொடுக்கறதுக்காக அவங்களுக்கும் வச்சிடணும். வர்ற சுமங்கலிக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு இனிப்பு கொடுக்கணும். அதனால் சுவாமிக்கு என்ன பிரசாதம் பண்ணுறீங்களோ அதையே நிறையா பண்ணி வர்றவங்களுக்கும் நீங்கள் கொடுக்கறது வந்து ரொம்ப சிறப்பு. நல்லா இந்த பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரமாக 6 மணிக்கு அவங்களையும் கூப்பிட்டு நல்லா அர்ச்சனை எல்லாமே பண்ணிவிட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு அவங்களுக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்திருக்க சுமங்கலிக்கு எல்லாம் வந்து குங்குமம் கொடுத்து மஞ்சள் தாம்பூல பையும் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இனிப்பும் கொடுத்து நல்லா உபசரித்து அனுப்புங்க. ரொம்பவே எளிமையான பூஜை. இதுவே கலசம் வச்சு பண்ணணுன்னா ஒரு கலசம் எடுத்துக்கோங்க. அது வெள்ளியில் இருக்கணும், இல்லைன்னா பித்தாளை செம்பில் இருக்கலாம். எவர் சில்வரில் மட்டும் இருக்கக்கூடாது. அந்த செம்பில் தண்ணி வச்சும் பண்ணுவாங்க, பச்சரிசி வச்சும் பண்ணுவாங்க. தண்ணி வைக்கிறதா இருந்தால் 1/2 செம்பு தண்ணி ஊற்றிட்டு அதுக்குள்ளே எலுமிச்சம்பழம், வெத்தலை பாக்கு இதெல்லாம் போட்டு மேலே வந்து மாவிலை வச்சு தேங்காய் வச்சு வழிபடணும். இல்லை அரிசி போடுறவங்க வந்து தண்ணிக்கு பதிலாக முக்கால்வாசி அரிசி போட்டுட்டு பச்சரிசி தான் போடும். பச்சரிசி போட்டு ஒரு வெத்தலை பாக்கு, மஞ்சள், அப்புறமா வந்து கொஞ்சம் பூ போடணும்.
அப்புறம் காதோல கருகமணி போடுவாங்க. வெள்ளி இல்லைன்னா தங்க காசு போடலாம். இல்லை நம்மகிட்ட இருக்க ஏதாவது ஒரு நகையை கூட எடுத்து போடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு எலுமிச்சம்பழமும் போட்டு மேலே மாவிளை வைக்கலாம். மாவிளை இல்லைன்னா வெத்தலையை கூட ஒரு 5, 3 அந்த எண்ணிக்கையில் அடுக்கி வச்சு மேலே தேங்காய் வந்து நல்லா முடியோடு இருக்கிற மாதிரி அந்த குடுமியோடு இருக்கிற மாதிரி எடுத்து நல்லா மஞ்சள் பூசிட்டு அது மேலே வந்து நம்ம வச்சிடணும். அப்புறம் அந்த தேங்காய் வச்சு நம்ம அந்த கலசம் ரெடி பண்ணதுக்கு பூ, அப்புறம் நகைகள்னு நமக்கு என்னென்ன அலங்காரம் பண்ண முடியுமோ எல்லா அலங்காரமும் பண்ணி அதே மாதிரி தான் நம்ம வெளியே வச்சு அழைச்சிட்டு வந்து உள்ளே வச்சுட்டு சுவாமியை நல்லா எல்லா அஷ்டோத்திரங்கள் மந்திரம் எல்லாம் சொல்லி வழிபட்டுட்டு தாம்பூலம் கொடுக்கணும். ஆனால் கலசம் வச்சு வழிபட்டா என்னென்னா 3 நேரமும் வந்து நம்ம எதாவது பிரசாதம் பண்ணணும். காலையில் ஒன்று பண்ணணும், மதியம் ஒன்று பண்ணி வைக்கணும், ஈவினிங்கும் ஒன்று பண்ணணும் மாதிரி இருக்கும். பிரசாதம் பண்ணி வச்சு 3 வேளையும் நல்லா பூஜை பண்ணணும். பூஜை பண்ணிவிட்டு கலசத்தை வந்து 3ஆவது நாள் தான் கரைப்போம். இதுவே நம்ம படம் வச்சு வழிபட்டால் வெள்ளிக்கிழமை காலையில் அழைச்சி வெள்ளிக்கிழமை சாயந்தரம் பூஜை முடித்து போன பிறகு சுவாமிக்கு ஆரத்தி எடுத்துட்டு நம்ம வந்து எப்போவும் வச்சுருக்க இடத்துல அந்த ஃபோட்டோ வச்சிடலாம். ஆனால் கலசம் வந்து அப்படி இல்லை. வியாழக்கிழமை வைக்கிறீங்கன்னா வெள்ளிக்கிழமை முடிஞ்சு சனிக்கிழமை தான் அதை எடுக்கணும். இல்லை வெள்ளிக்கிழமை தான் நீங்கள் வைக்கிறீங்கன்னா வெள்ளி முடிஞ்சு சனி ஞாயிற்றுக்கிழமை தான் அதை வந்து எடுக்கணும். அப்படி இருக்கும். ஆனால் எளிமையானது தான். எது பண்ணாலும் ரொம்ப எளிமை தான், கஷ்டம்னு நினச்சிக்காதீங்க. ரொம்ப சிறப்பாக பண்ணலாம். அந்த கலசத்தில் வந்து எல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சனிக்கிழமை காலையில் அதே மாதிரி பூஜை பண்ணிவிட்டு சுவாமியை லைட்டாக நவுட்டி நம்ம புனர் பூஜைன்னு நம்ம அம்மன் இருக்காங்கள்ல அந்த கலசத்தை எடுத்துக்கொண்டு நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி பானை இருக்குல்ல அதில் வச்சு சுவாமியை வந்து நம்ம வீட்டிலே இருக்கிற மாதிரி ஒரு 2 hours கொஞ்சம் நேரமாக வந்து அதில் வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம கலைக்க ஆரம்பிச்சிடலாம். அதில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் எடுத்து தூர போட்டுடலாம். அரிசியை வந்து பண்டம் பண்ண இனிப்பு பண்ணுறதுக்கு அந்த பச்சரிசியை யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி இருந்துன்னா கால் படாத இடத்துல நம்ம வீட்டை சுற்றி லைட்டாக தொளிச்சு விட்டுட்டு மிச்சத்தை செடியில் ஊற்றிடலாம். இவ்வளோ தான் இந்த பூஜை. ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இப்போ தான் ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறவங்க கூட எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் ஆரம்பிக்கலாம். எளிமையாக நம்ம மகாலட்சுமியை எப்போவும் எப்படி கும்பிடுவோமோ அதே மாதிரி கும்பிடுங்க. அது மாதிரி மஞ்சள் கயிறு சாமிக்கு ஒரு தாலி சரடு கட்ட மறந்துடாதீங்க. ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி கலசமாக இருந்தாலும் சரி ஒரு தாலி சரடு கட்டிக்கோங்க. கட்டிட்டு வர எல்லா சுமங்கலிக்கும் கொடுங்க. நீங்களும் வேண்டிக்கோங்க. இதில் செல்வம் பெருகும். மெயினாக வரலட்சுமி பூஜை பண்ணும்போது சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். இந்த வருடம் பண்ணும்போது நம்ம எந்த செல்வ நிலையில் இருந்தோமோ அடுத்த தடவை பண்ணும்போது அதை விட ஒரு படி உயருவோம். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகும். திருமணமான பெண்கள் பண்ணும்போது தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். ரொம்பவே சிறப்பு வாய்ந்த பூஜை. இந்த பூஜை எளிமையான பூஜை தான். பண்ணுங்க. என்னோட சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்குறேன். பாய்.